எல்லாரும் நல்லா இருக்கணும் பாம்புருகா. ரெண்டு பொண்டாட்டிக்காரர நல்லா வேண்டிக்கப்பா. உனக்கு வர்றவ நல்ல லட்சணமா அழகா இருக்கணும்னு. நாம பாத்துருக்க பொண்ணுக்கு என்ன குறைச்சலு? முருகன் பக்கத்துல இருக்கிற வள்ளி மாதிரிலாம் இருக்கா? எனக்கு தேவானே தான் ரொம்ப பிடிக்கும். மாப்பிள்ள பொண்ணை பத்தி விசாரிச்சும்பா. படிப்பு தான் கொஞ்சம் கம்மி, மத்தபடி நல்ல அடக்க உடக்கமான பொண்ணு. கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. சொத்து பத்தி எக்கச்சக்கம். அதெல்லாம் விடுங்க மாமா. அண்ணன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருந்தா போதும் இல்லனா? தம்பி, பொண்ணுக்கு சாமி பக்தி அதிகம். தினமும் இந்த கோயிலுக்கு வருவா. அதான் உனக்கு கூட்டு வந்தோம். நீ பொண்ணை பார்த்து சரின்னு சொல்லிட்டினா கல்யாணத்தை தடபடலாம் முடிச்சிடலாம். முதல்ல பொண்ணு எங்க இருக்குன்னு காமிங்க, அதுக்கப்புறமா மச்ச. பேச்ச பாதியில நிறுத்திட்டு அசந்து போய் பாத்தியே, அதுதான் மாப்பிள்ள நான் உனக்கு பார்த்து வச்சுக்கிற பொண்ணு. பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு, திரு வந்துட்டுமே. முருகா, என் நண்பனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைச்சு கொடுப்பா. அதுக்காக உன்ன மாதிரி ரெண்டெல்லாம் வச்சு அவனால மெயின்டைன் பண்ண முடியாது சாமி. ஒன்னே ஒண்ணு அழகா, அது போதும். திரு, டேய் வாடா. என்னடா பொண்ணை பாத்துட்டியா? நான் பாத்துட்டேன். நீ ஒரு தடவை பாத்துட்டேன்னா அதான் பொண்ணு. எது அந்த ரெட்டா? ஐயோ, ரெட் அம்மாடா. பக்கத்துல உன் நேரத்துக்கும் உருவத்துக்கும் பொருத்தமா இன்னும் கொஞ்சம் அழகான பொண்ணா பாக்கல மேடம். அண்ணே, நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. நினைப்ப இப்ப சொல்லு மாமா. வேற பொண்ணு பாரு. வாடா வாங்க. டேய், இனிமே பார்க்கலாம் முடியாது. உருவாக்கணும் உண்டு. உன் நம்பிக்கை பொண்ணு பார்க்க சொல்றேன். மாமாய், கரெக்டா சொன்னீங்க. அண்ணனுக்கு திரேனும் பொண்ணு பார்த்தாதான் நல்லா இருக்கும். பாலு, இன்னொரு மரம் டைட் பண்ணு. சரிங்க. டவுர் ஜாஸ்தியா இருக்கு பாரு. சரிங்க. சொல்டா திரு. ஏய் ரமணா, எங்கடா இருக்க? நான் ரைஸ் மில்ல தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நானும் மில்ல தான் இருக்கேன். மில்லியா? சௌந்தர்யா, ஹாய். பொண்ணு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குண்ணே. வணக்கம். வாங்கண்ணே, உட்காருங்க. வாடா. இந்தாங்கண்ணே. இந்தாங்க. ரமணா, இது நம்ம 5ஆம் கிளாஸ் தமிழ் வாத்தியார் பொண்ணு. பேரு தாக்ஷாயணி. கூட பிறந்தது ஒரே ஒரு தம்பி பிரபாகரன். வசதி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இவங்க உனக்கு மனைவியா வந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தோணுது. உன் முடிவை சொல்லு. உன் முடிவு தான் என் முடிவு. போட்டோவை பார்த்து சொல்றா. நான் பார்க்கணுங்கிறது இல்ல, நீ சொல்றேங்கிறதுக்காக பாக்குறேன். நல்லா தான் இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கல்ல? இல்ல இல்ல. ஓம் மாங்கல்ய மகாலட்சுமி ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ சித்தலட்சுமி ஸ்வாஹா. சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயண நமோஸ்துதே. கெட்டிவேல மாங்கல்யம் தந்துராணேன மம ஜீவன ஹேதுனா சதமானம் பவதி சதா. நீ ஆசீர்வாதம் பண்றா? டேய், என்னடா ஏன் கால்ல விழுந்துட்டு? நல்லா இருமா. அம்மா வாங்க. வாமா. தேங்க்யூ. வாங்க வாங்க. திருமண நல்வாழ்த்துக்கள் உரித்தாக்குக. தேங்க்யூ. வாங்க. திருமண நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம் ரமணா. இந்தா. என்னடா இது? இத அப்புறமா பிரிச்சு பாரு. சஸ்பென்ஸ் வைக்கிறான். சௌந்தர்யா, இத பிரிச்சு என்னன்னு காட்டு. சரிண்ணே. என்னடா இது? இது பூமி, இது சூரியன். இந்த சுவிட்சை தட்டினா சுத்திக்கிட்டே இருக்கு. வாவ். பூமி தான் நான், சூரியன் நீ. இதே மாதிரி கடைசி வரைக்கும் நான் உன்னை சுத்திக்கிட்டே இருக்கணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. இல்லையா, ஊரெல்லாம் தெரியும். மாப்பிளைக்கு நல்ல பொண்ணா பாத்துட்டு போல இருக்கு. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கு. ஜோடி பொறுத்தம் அதை விட சூப்பர். மாமா ஒண்ணு அண்ணிய கண்டுபிடிக்கல. எங்க திரு அண்ணன் தான் எங்கெங்கே தேடி கண்டுபிடிச்சாங்க. நீங்க பாராட்டுறதா இருந்தா எங்க திரு அண்ணனை பாராட்டுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியுமா?
இருக்காதடி கசங்கிற போகுது. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கசங்க தானே போகுது. 16, 18, 20, 22, 24, 26, எதுக்குடி வளையல என்ன நீ போடுற? எத்தனை வழியில் உடையாம இருக்குன்னு கணக்கு பார்க்கணும்ல. சாயந்தரம் ரிசப்ஷன்ல திருவ பார்த்தது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவன் கண்ணில் ஆப்பிடல. மாப்பிள்ளை ரொம்ப டென்ஷன். ஃபோன் பண்ணா செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். எங்க போயிருக்கான், என்ன பண்றான்னு தெரியல. பொண்ணு ரெடியா அங்க காத்துட்டு இருக்கா. போடா உள்ள. டேய் டென்ஷன் இல்லாம நீ உள்ளர போடா. நீ கொஞ்சம் சும்மா இரு மாமா. திரு எங்க இருக்கிறான்ற தகவல் இப்ப வந்துரும். அதுக்கப்புறம் நான் உள்ள போய்க்கிறேன். ஹலோ, கதிரேசன் பேசுறேன். சொல்டா. நம்ம திரு எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சிருந்தா? எங்க இருக்கான்? ஏய் எங்கடா போற? நான் திருவ பார்க்க போறேன். முதலிரவு அன்னைக்கு கூட ஃப்ரெண்டு பார்க்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் என்னைக்குதான் சொல்ல போறான்? அம்மா, ரமணா, திரு எப்படிமா இருக்கான்? பரவாயில்லப்பா. நீ ஏன்பா இந்த நேரத்துல வந்த? காலையில வந்திருக்க கூடாது. எந்த வார்டுல இருக்கான்? 5ஆம் நம்பர் ரூம்ல இருக்கான். ரமணா, திரு, டேய் என்னடா இது? எப்படி ஆச்சு? எதுக்குடா இங்க வந்த? அதுவும் இந்த நேரத்துல? உனக்கு யாரா சொன்னாங்க? அறிவு இருக்காடா உனக்கு? சாயந்தரம் போனவன காணோம், நம்ம துடியா துடிச்சிட்டு இருக்கிற. ஒரு வார்த்தையும் சொல்லாம செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற. லூசாடா நீ? டேய், வீட்டு பக்கத்துல ஒரு ஆட்டோக்காரன் அடிச்சிட்டானா? யாரா அவன்? நம்பர் நோட் பண்ணியா? அது விடுறா. தப்பு என் மேலதான். டாக்டர் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டாரு. 1 வாரம், மேக்ஸிமம் 10 days, அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா, இங்க வந்து உட்காந்துருக்க. உன்னை திட்ட மாட்டாங்க, என்னதானே திட்டுவாங்க. இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நான் எப்படிடா போவேன்? என்ன மதிக்கிறதா இருந்தா நீ முதல்ல வீட்டுக்கு போ. போ, போடா. பாத்துக்கோடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போ. போ.